அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஹான் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சத்துக்கள் அதிகம் நிறைஞ்ச சிறுதானியங்களில் ஒன்றான கம்பு வச்சு நம்ம இட்லி தோசை மாவு ரெடி பண்ண போகிறோங்க. இந்த மாவு நம்ம மிக்சியில் தாங்க அரைச்சி எடுக்க போகிறோம். மிக்சியில் எப்படி அரைக்கிறதுன்ற சின்ன சின்ன டிப்ஸுங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு மாவில் நம்ம என்னவெல்லாம் டிஃபன் ஐட்டம் செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கம்பு இட்லி தோசை மாவு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். நான் முழு கம்பு இன்றைக்கி ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பிலே எல்லா அளவுகளையுமே அளந்து எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு நான் ரேசன் அரிசி சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம். உளுந்து 1 கப்புக்கும் குறைவாக இருக்கிற மாதிரி, அதாவது 3/4 கப்புக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக கழுவிட்டு ஒரு 4-5 முறை நல்லா அழுக்கு குப்பைகள்லாம் போக இருக்குங்க. அதெல்லாமே நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். நம்ம இன்றைக்கி தனித்தனியாலாம் ஊற வைக்கலைங்க, மொத்தமாக ஊற வச்சு தான் நான் மாட்ட போகிறோம். இதை ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிறணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஊறி வந்துடணும். நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 1/4 ஹவருக்கு முன்னாடி, அதாவது ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வெள்ளை அவல் நான் எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பிலே 1 கப் அளவுக்கு நான் வெள்ளை அவலை அலசிட்டு ஊற வச்சுருக்கேங்க நல்ல தண்ணியில். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கம்பெல்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை மறுபடியுமே ஒரு அலசி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நான் மிக்சியில் தாங்க அரைக்க போகிறேன். இதை நீங்கள் மொத்தமாக கிரைண்டரில் போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் நிறையா போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் உங்களுக்கு அரைச்சி காட்ட போகிறேன். இப்போ மிக்சியில் நம்ம 2 தடவையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. கொஞ்சம் போல் முதல்ல கம்பு அரிசி எல்லாம் சேர்த்துட்டு கூடவே ஊற வச்சுருந்த அவளையும் பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சி நமக்கு சூடாகாமல் இருக்கிறதுக்கு ஐஸ் வாட்டர் பயன்படுத்தி அரைச்சிங்க அப்படின்னா நமக்கு மாவு சூடாகாமல் இருக்குங்க. மாவு சூடாகாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இட்லி தோசை குழிப்பணியாரம்லாம் நல்லா சூப்பராக வரும். கொஞ்சம் கொரகொரப்பு பக்குவமாக ரவை பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதை நான் 2 தடவையாக மீதம் இருக்கிறதையும் நான் போட்டு அரைச்சி எடுத்துட்டேங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கையிலே நல்லா கலந்து கொடுத்துக்க. ஏன்னா நம்ம கை சூடு வேணும், அப்போ தான் நமக்கு நல்லா புளிச்சு பொங்கி வரும். அதனால் நான் கையிலே ஃபுல்லாக நல்லா எல்லாத்தையும் கலந்து எடுத்துட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம்ங்க. இப்போ நமக்கு குளிர் நேரங்கிறனால கொஞ்சம் கூடுதலாகவே எடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொங்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். நமக்கு மாவு நல்லா பொங்கி வந்திருக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். மாவு நல்லா நமக்கு புஷ்ஷுன்னு பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு முறை நல்லா கலக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை என்னென்னலாம் டிஃபன் ஐட்டம் செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இட்லி தாங்க ஊற்றிக்க போகிறேன். இட்லி தட்டில் ஆல்ரெடி நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றும் போதே நான் இட்லி சட்டியில் தண்ணி வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு தாங்க நம்ம இட்லி தட்டு வைக்கணும். அப்போ தான் நமக்கு இட்லி நல்லா சூப்பராக வரும். இப்போ நான் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் உள்ளே இட்லி தட்டு வச்சுக்கிறேன். இது நமக்கு நார்மல் இட்லியை விட நமக்கு கம்பு இட்லிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாகவே டைம் எடுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வேகிற நேரத்திலே நம்ம குழிப்பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு கொஞ்சம் போல் தனியாக மாவு ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இப்போ இதில் பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாமே எடுத்திருக்கீங்க. நான் இன்றைக்கி அப்படியே தான் சேர்க்குறேன். இதை நீங்கள் கடுகு பருப்பு கருவேப்பிலையெல்லாம் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தாளிச்சிட்டு கூட வதக்கிட்டு சேர்க்கலாம். அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நான் இன்றைக்கி அப்படியே தாங்க சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. நான் ஆல்ரெடி குழிப்பணியார சட்டி சூடு பண்ணி வச்சுருந்தீங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய், நெய் எது வேணாலும் சேர்த்து நீங்கள் சுடலாம். கொஞ்சம் காஞ்சதுக்கு பிறகு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை குழிப்பணியாரத்தில் சேர்த்துக்கலாமுங்க. மாவு 3/4 அளவுக்கு வர்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு திருப்பி போட ஈஸியாக இருக்கும். இந்த பணியாரம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கம்பு பணியாரம் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், எதுவுமே தேவையில்லை. இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கு பிறகு திருப்பி போட்டு நம்ம 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சுட்டி எடுக்கணுங்க, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு. அப்போ தான் நமக்கு 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும், உள்ளேயுமே நம்ம நல்லா வெந்து இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வெந்துடுச்சு 2 சைடுமே. இப்போ நம்ம பணியாரத்தை எடுத்துக்கலாம். சுட சுட நமக்கு கம்பு பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க.
வெளியே நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த பணியாரம். இந்த பணியாரம் வந்து நம்ம சுட்டுட்டு இருக்கும்போதே வந்து காலி ஆகிடுங்க. ஏன்னா அப்படியே இந்த பணியாரத்தை சாப்பிட்லாம், ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நம்ம சட்னி வச்சு சாப்பிடணும்னா எந்த சட்னி கூடவுமே இந்த பணியாரம் வந்து ரொம்பவே வந்து பொருத்தமாக இருக்குங்க. இப்போ நமக்கு கம்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்து வந்து நம்ம இதே மாவில் தோசை ஊற்றிக்கலாம். நமக்கு வந்து தண்ணி கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்து ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அப்படியே தாங்க வந்து தோசை ஊற்றிக்கிறேன். கரெக்டாக இருக்குது நமக்கு மாவு. நமக்கு தோசையுமே வந்து ஈஸியாக நல்லா வார்க்க வருங்க. அது கொஞ்சம் கூட வந்து திரளாமல் நமக்கு. இதில் வந்து நீங்கள் நெய்யோ எண்ணெயோ வந்து சுட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு தோசை வேகட்டும். இப்போ இட்லி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இட்லி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இட்லி வந்து நமக்கு நல்லா பூ போல் பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இட்லி. நான் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நமக்கு எடுக்கிறதுக்குமே நல்லா ஈஸியாக வரும். கம்பு இட்லிங்கிறது நமக்கு நல்ல மனமும் சுவையுமே வந்து கொடுக்குங்க, நல்ல ஆரோக்கியமும் கூட. டயபெட்டிக் பேஷண்ட்லாம் இருக்கீங்க அப்படின்னா கம்பு இட்லி வந்து டெய்லி நீங்கள் கூட எடுத்துக்கலாம், ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லது. இப்போ நமக்கு இட்லியுமே ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு நமக்கு தோசையுமே வந்து நல்லா முருகலாக வந்திருக்குங்க. கம்பு தோசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா முருகலாக வரும். கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் மாவாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். தோசையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க தோசை. நம்ம ஹோட்டலில் வாங்குகிற மாதிரி அந்த மாதிரி நல்லா பெரிய தோசையாகவே நல்லா வார்த்துக்கலாம். பாருங்கள், நமக்கு இப்போ தோசையும் ரெடி ஆகிடுச்சு, குழிப்பணியாரமும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒரு மாவு வச்சு நம்ம இட்லி, தோசை, குழிப்பணியாரம் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ ஒரு பணியாரத்தை பிச்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் நல்லா உள்ள சாஃப்டாகவும் நமக்கு இருக்கும். இதே போல் இப்போ நம்ம வந்து ஒரு இட்லியையும் நான் வந்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே வந்து நல்லா பஞ்சு போல் இட்லியாக இருக்குங்க, சாஃப்டாக. நமக்கு நார்மலாக சுடுற இட்லி எவ்வளவு நல்லா சாஃப்டாக இருக்குமோ அது போலவே நமக்கு கம்பு இட்லியுமே வந்து சூப்பர் சாஃப்டாக வந்து இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்கள் மாவு அரைச்சி வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லோருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவும் ஒரே மாதிரி நம்ம இட்லி தோசை மாவு ரெடி பண்ணாமல் வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம சிறுதானியங்களை பயன்படுத்தி வந்து நம்ம இட்லி தோசை மாவு வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம்ங்க. ஒவ்வொரு சிறுதானியங்களை பயன்படுத்தி நம்ம இட்லி தோசை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத வரும் வீடியோக்களில் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கம்பு மாவு இட்லி, பணியாரம், தோசை எல்லாமே உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.